இன்னைக்கு என்ன சமையல் சண்டே ஸ்பெஷல்? மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, மட்டன் வேப்பல், எலும்பு குழம்பு, காலை இட்லிக்கு பூரிக்கு இது கேட்குறாங்க போட்டு கொடுப்போம். ஆமாம், இதுலலாம் என்னத்த இருக்கு? அதில் சோரட்டி இருக்கு, கோலா உருண்டைக்கு பொடி மாசு வெட்டிட்டு வந்திருக்கு. இது மட்டன் பிரியாணிக்கு மத்தியானம். சண்டே எக்ஸ்ட்ரா டியூட்டி சார்ஜ் கேளுங்க. சண்டே நமக்கு எஸ்கேப் ஆக ஏதாவது வழி இருக்காத பாருங்க. கூட்டு போறாங்களா சண்டேனா மட்டனை சமைக்க விட்டுறாங்க. மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதுவும் ஒரு டிஷ் எல்லாம் பத்தாதீங்க. வீட்டில் குழம்போட காய்கறி எல்லாம் போடுவோம். இந்த முருங்கைக்காய் மட்டும் போடுவோம். எலும்புல முருங்கைக்காய் போட்டால் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு போடுவாங்க ஒரு சிலர். நம்ம வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்கிறதுனால முருங்கைக்காய் போடுவோம். அது மாமா பிடிக்கும், டேஸ்டாக இருக்குமா. சின்ன வெங்காயம், வேற என்னத்தை போடணும் இதில்? கோலா வந்துருக்குப்பா மதியானத்துக்கு. ஆமாம், நேற்று தானே கேட்டார், உடனே வாங்கிட்டு இருந்தாச்சு. கோலாவுக்கு அது மட்டன் பிரியாணிக்கு மதியானம் எங்களுக்கு பிரியாணிக்கு. எனக்கு இல்லை, காலைல டிஃபனுக்கு இட்லி குழம்பு, இது மத்தியானம் கறி குழம்பு. ஓகேவா? அரைக்கிறதுக்கு வதக்கி வச்சிருக்கோம். சோரட்டியை வதக்கி கொடுக்க சோரட்டி. எஸ், சோரட்டி. கோலாவுக்கு கைமா பண்ணிட்டு வந்து, கைமா கறி வந்து கைமா பண்ணிட்டு வந்திருக்கேன். கைமா இது மட்டனுக்கு பிரியாணி மத்தியானத்துக்கு போடு. இவனுக்கு மட்டும் தாங்க இது புறாமே. வெஜிடேரியன் வேற. நாங்க சாப்பிட மாட்டோம், அதனால இவருக்கு மட்டும்தான் அந்த டிஷ். இது என்னது? அது எலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு போயிட்டு இருக்கு. இது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு போயிட்டு இருக்கு. எலும்பு குழம்பு மட்டன் குழம்பு போய்கிட்டு இருக்கு. மாவு வச்சிருக்கு, மாவு ஆட்டணும். மாவு ஆட்டணும். சண்டேனாலே ஒரு கோயில் வந்து நான் வந்து ரொம்ப பியூர் நான் வெஜிடேரியன். அதனால வந்து வெஜிடேரியன் பக்கம்லாம் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு கோயில் வாங்கம்மா, ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரு கோயில் போயிட்டு வருவோம். நான் கேட்டேன், நான் நான்வெஜ் கேட்டேன்னா நீங்களாதான் வாங்கிட்டு வந்தீங்க. நீங்களாதான் வாங்கிட்டு வரீங்க. சரி மக்களே, நான் போய் வாட்டர் வாஷ் பண்றேன். இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு சாப்பாடு மார்னிங் நிறைய செஞ்சாங்க அத்தை. நாங்கள் தான் எடுக்கல வீடியோ. கார் வாஷ் பண்ணுறேன். பணியாரம், தக்காளி சட்னி எனக்கு. கசகசா இருக்கு. இது கோலா வரண்டிக்கு பேஸ்ட்டு. வேற என்ன இந்த பேஸ்ட்ல ஆட் பண்ண போறோம்? வெங்காயம், அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை. மட்டனை போட்டுக்கலாமா? கோலா உருண்டைக்கு மட்டன் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு ரெடி பண்ணுறோம். போடுங்க. போடலாம் தான். சோம்பு புரிஞ்சுது.
போடலாம். வெங்காயம், கோலா உருண்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறோம். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆமாம் நாங்கள் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டோம். மசாலாம் ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் அரைச்சது மஞ்சத்தூள் எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எங்கள் அத்தை வீட்டில் அரைச்சது தான். நல்லா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா, பிரியாணி மசாலா வீட்டிலேயே பண்ணது. இதோட ரெசிபியெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக ஆட் பண்ணுறோம். இது போட்டாவே நல்ல ஃப்ளேவர் வருங்க. பார்த்துக்கோங்க. இது போட்டாச்சு. இதில் மட்டன் ஆட் பண்ணணும். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுருவோம். மட்டன் போடுறேன். மட்டன் போட்டு அரிசி போட்டு இது வீடியோக்காக இல்லை. இன்னைக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவளே கற்றுக்குவான். ஆமாம். இவளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் வீடியோவை எடுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ நினைக்கிங்க, இவ தானே நீ வீட்டுக்கார பார்த்துக்கணும். அதுவும் எங்கள் அத்தை சமையல் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சமையல் பிடிக்கும்னு எஸ்கேப் ஆகுறாங்க. தெரிஞ்சு போச்சே. அரிசி போடுறேன். ஒரு அளவு கட்டு அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். வேக வச்ச தண்ணி, மட்டன் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. வேக வச்ச தண்ணி ஊற்றினா நல்லா இருக்கும் அத்தை. ஆமாம். நல்லா இருக்கும் மட்டன் பிரியாணி. அந்த மசாலாவில் பண்ணால் நல்லா இருக்கும். வீட்டில் செய்யுங்க ரெசிபிஸ் எல்லாம். பாருங்கள் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். கடையிலே நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டாங்க எங்கள் அத்தை. சாரி, ஹோம்மேட். கோலா உருண்டை ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க இதை. பிரியாணி ஒரு அடுப்பில் வந்துட்டுருக்கு. எங்களுக்கு சாப்பாடு கோலா உருண்டை. நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், ஆனால் எவ்வளோ ரசித்து சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி சாப்பிடுவார். அதை மட்டன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்ததுக்குலாம் எங்கள் அத்தை வச்சுட்டாங்க. பிரியாணி இந்த அடுப்பில் வந்துட்டுருக்கு. சுவரட்டி ரெடி பண்ண போகிறோம். அப்படியே வதக்கிறது தான். எல்லாமே வதக்கிறது தான். நான்க்கா சாமி பயந்துட்டேன். கோலா உருண்டை நல்லா இருக்கும். ஆமாம். சுவரட்டிக்கு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெய், கடுகு, கருப்பில் போட்டு வரமிளகா, வெங்காயம், அவ்வளோதான். சுவரட்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
பெப்பர் தூளாட்ட வீட்டிலே அரைச்சிடுறோம். கடையில் எதுவுமே வாங்குறது கிடையாது. எல்லா மசாலா பாக்கெட்டே எங்கள் வீட்டில் கிடையாது. ஆமாம், ரொம்ப ரேரு நாங்கள் ஏதாவது தூள் போடுறோம்னா. பிரியாணி ரெடி ஆச்சு பாருங்கள். ஆஹா, இப்போ லெமன் புரிஞ்சு விட்ருவோம். நாங்கள் தயிர் ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ வந்து லெமன் புளி லெமன் புழிஞ்சாலும் சாதம் குழையாமல் அப்படியே நல்லா உதிரி உதிரியாகும். குழையல ஆனால் நல்லா இருக்கு உதிரி உதிரியாக. மட்டன் தெரியுதா? பார்த்தீங்களா? ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இலையில வச்சு லன்ச் ரெடி ஆகி விட்டதா? ஆமாம், நிறையா பண்ணியிருக்கோம். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் இருந்து ஆரம்பிப்போம். என்னது இது? பிரியாணி, மட்டன் பிரியாணி. Oh my God. சீரக சம்பா அரிசி என்னோட ஃபேவரட். அதனால அது சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி. புகை அப்படியே புகை தள்ளுதுங்க, புகை தள்ளுது, எச்சி ஊறுது. நான் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னால வெயிட்டிங். அடுத்து தயிர் பச்சடி. தயிர் பச்சடி, ஆஹா. அடுத்து இது வேண்டாம், அது காலையில் நாங்கள் பணியாரம் வச்சு சாப்பிட்டோம். பணியாரம். ஆமாம், நாங்கள் வெளியே போயிட்டோம், அதுக்குள்ள எங்கள் அத்தை பண்ணிட்டாங்க. கோலா உருண்டை ஆல்ரெடி அவர் சாப்பிட்டுட்டாரு. வேற லெவலில் இருக்குங்க கோலா உருண்டா. ஆல்ரெடி அவர் வேற லெவலில் இருக்குங்க கோலா உருண்டா. மம்மி ஸ்பெஷல். சூப்பராக பிச்சு போயிருங்க. வேற லெவல். அடுத்து இதில் ரசம் இருக்கு, வெஜிடேரியன் ஆளுகளுக்கு, எனக்கு ஐ மீன். அடுத்து குழம்பு, மட்டன் குழம்பு. இதுதான் நாங்கள் அங்கே வெளியே கார் வாஷ் பண்ணும்போது அதை வச்சாச்சு. வந்து அந்த வீடியோ எடுக்க முடியல. இதுன்றது இது எங்கள் ஹஸ்பண்ட் பிடிச்ச சுவரொட்டி. சுவரொட்டி வெரி வெரி ஃபேவரட் பாரு. அடுத்து இது காலையில் வச்ச அந்த குழம்பு, இதுக்காக வச்சது சாப்பாடு முடிச்சு. சூப்பர். அது என்னது இந்த ஜக்கில் ஊறுறது? இது நீர் நெல்லின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லதான் உடம்புக்கு. அத்தை டெய்லி ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சூப்பர். அம்மா மரம் இருக்கு. பயங்கரமா ஒன் மேன் ஆர்மி மாதிரி கலக்குறிய. இதுல பாருங்க, நான் நல்லா சாப்பிடுவேன், ஊறுகாய் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் போல நெல்லிக்காய் சாப்பிடுவோம். ஓகே, இதுல வந்து நீர் நெல்லி, இது ரொம்ப நல்லது, எல்லாரும் செஞ்சு பாருங்க. நெல்லிக்காய் மரமே வச்சிருக்கோம். எல்லாமே வீட்ல தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம், எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். ஆசம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்லாம். ஓகே.